நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு எனது சமையலறையில். இன்றைக்கி உங்களுக்கு ட்ரை ஃப்ரூட்ஸ் கட்டர், அதாவது ட்ரை ஃப்ரூட்ஸ் சாப் பண்ணுறது, துருவி போடுறது, இதெல்லாம் எப்படி யூஸ் பண்ணுறதுன்றதை பார்க்குறதுக்கு தான் ஒரு ரிவ்யூவாக இந்த வீடியோ போடுறேன். இந்த கட்டர் பார்த்திங்கன்னா நான் ஒரு மாதமாக யூஸ் பண்ணி ரொம்பவே நல்லா இருந்தனால ரிவ்யூ போடுறேன். வாங்க இது எப்படின்னு பார்த்துடலாம். இது ஜஸ்ட் 175 ருபீஸ்க்கு 179 சம்திங், அதாவது 200 கூட இல்லை, அதுக்கு தான் வாங்கினேன். கீழே பார்த்திங்கன்னா ஒரு குட்டி கேப் கொடுத்துருக்காங்க, ஆனால் அது ஒழுங்காக மூடாது. இதில் 3 பிளேட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் ஒரு பிளேட் நல்லா நம்மளோட பாதாம் நட்ஸ் பூராமே கட் பண்ணுறது, அதாவது குட்டி குட்டி ஸ்லைசஸாக வரும். அடுத்துள்ள 2 பிளேட் சீஸ் அண்ட் பட்டர் துருவி போடுறது தான். ஓகே, இது பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இப்படி ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணும்போது இதில் ஒரு லைன் இருக்கும். இது இன்சர்ட் பண்ணுறதுக்கு பொசிஷனுக்காக தான் இது கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக சென்டரில் ஒரு லைன் இருக்கும். அந்த லேயர் பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு சைடில் 2 பட்டன் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதை ப்ரெஸ் பண்ணால் தான் கழட்ட முடியும். அதை ப்ரெஸ் பண்ணி கழட்டிக்கலாம். இப்போ இதுதான் கடைசியான லேயர். இந்த கடைசி லேயரில் ஃபஸ்ட்டு நம்ம ட்ரை ஃப்ரூட்ஸ் கட் பண்ணுற பிளேடை போட்டுடலாம். இதுதான் ட்ரை ஃப்ரூட்ஸ் கட் பண்ணுறது, அதாவது பாதாம், வால்நட், பிஸ்தா, முந்திரி பருப்பு, இதெல்லாமே இந்த பிளேடில் கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், பிளேடோட ஷார்ப்பான பகுதியை உள்ளே போட்டுறணும். போட்டுட்டு இந்த செகண்ட் லிட்டை போட்டுறணும், சென்டரில் இருக்கிறத. இது ஜஸ்ட் இப்படி அமுக்குனாலே அது லாக் ஆகிக்கிறோம். ஓப்பன் பண்ணுறதுக்கு சைடில் பட்டன் அமுக்கி ஓப்பன் பண்ணணும். ஓகே, இப்போ லாக் ஆயிடுச்சு. அடுத்ததாக நம்மளுக்கு தேவையான நட்ஸை உள்ளே சேர்த்துடலாம். நான் இன்றைக்கி சாம்பிளுக்காக பாதாம் ஒரு 10-12 பீஸ் உள்ளே சேர்க்க போகிறேன். இது சேர்த்துட்டு இந்த லிட்டோட லைன் அந்த உள்ளே இருக்கிற லைனோட அட்டாச் பண்ணிடணும். இது ஃபுல்லாக க்ளோஸ் ஆகாது, ஏன்னா உள்ளே நட்ஸ் போட்டிருக்கிறனால இது அரைய ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகும். இப்போ துருவி பார்த்துடலாம். பாருங்கள், ஒரு குட்டி குட்டி ஸ்லைசஸாக இது கட் ஆகிருக்கு. இது சர்விங் டெக்கரேஷன்ஸ்க்கெலாம் ரொம்பவே யூஸாக இருக்கும். பிள்ளைங்க நட்ஸு சாப்பிட மாட்டாங்கன்னா கேசரி இந்த மாதிரி இதுக்கெலாம் இந்த மாதிரி துருவி போட்டால் அழகாக குழந்தைங்க சாப்பிட்ருவாங்க. பாருங்கள், இது என்ன ப்ரொசீஜரில் வருதுன்றது தெரியும். ஜஸ்ட்டு ஷார்ப்னர் மாதிரி பாதாம்ஸ் பூரா ஷார்ப்பாகி குட்டி குட்டி ஸ்லைசஸாக வருது. ஓப்பன் பண்ணிக்கலாம். பாருங்கள், உள்ள பாதாம் பீசஸ் ஒன்று கூட இல்லை. இப்படி பின்னாடி திருப்பிட்டு ஒரு ப்ரெஸ் கொடுத்தா இந்த பிளேடு வந்துடும். இதை வாஷ் பண்ணணும்னு கூட அவசியம் இல்லை, ஜஸ்ட்டு ஒரு துணி வச்சு தொடச்சாலே போதும். அடுத்ததாக நம்ம செகண்ட் பிளேடு, அதாவது கொஞ்சம் பெருசான கேரட் துருவுற மாதிரி இருக்குது பார்த்திங்களா, அந்த பிளேடை போட்டுடலாம். இது போட்டு பாதாம் துருவ முடியாது, இருந்தாலும் உங்களுக்கு சாம்பிளுக்காக பண்ணி காமிக்கிறேன். இதுக்கு சீஸ் போட்டு துருவுறதுக்கு தான் கரெக்டாக இருக்கும். மொசரல்லா சீஸ்லாம் இதில் தான் போட்டு துருவுவாங்க, அழகாக வரும். இருந்தாலும் உங்களுக்காக நான் பாதாம் துருவி காமிக்கிறேன். துருவ கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது, ஆனாலும் குட்டி குட்டியாக வருது. அதாவது தேங்காய் துருவன மாதிரி இருக்குது, பார்க்க காஞ்ச தேங்காய் மாதிரி. பாருங்கள், உங்களுக்கு வீடியோவில் தெரியும். ஆக்சுவலி இந்த பிளேட் சீஸ்க்கும் அடுத்த குட்டியான பிளேடு பட்டருக்கும் தான் யூஸ் பண்ணணும். அவ்வளோதான். இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஜஸ்ட்டு 179 ருபீஸ்க்கு தான் நான் வாங்கினேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா வாங்க, டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். வேலை சீக்கிரமாக முடிய ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னும் ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திப்போம். Until then, டாடா பை பை, see you from எனது சமையலறையில்.